Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து 1st டிசம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு 1st டிசம்பரோட டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம ரீப்ளே மோடில் வச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ எனிவேர் வந்து மறுபடியும் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பை சைட் போவோம். அதே வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து இருந்துச்சு, அதாவது 43,300 கிட்ட ப்ரெஷர் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ட்ரேடும் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடில் ஓப்பன் ஆயிடுச்சு, லைக் கேப் அப் ஓப்பனிங் நடந்துருச்சு. ஸோ இந்த கேப் அப் ஓப்பனிங் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் ஒன்லி திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அப்ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் அப்ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளால் டேரெக்டாக பையிங்கோ செல்லிங்கோ பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன இருக்குது, ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எய்தர் வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஹைக்கு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் எதுவும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டெசிஷன் எடுக்க முடியும். அப்படி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்மளால் ட்ரேடிங் டெசிஷன் எதுவும் எடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ப்ரைஸ் வந்து அப்படியே அந்தரத்தில் நின்றுட்டுருக்கு, மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல். ஸோ அந்த கேஸில் ஏதாவது ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ட்ரேடிங் டெசிஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் நான் என்னோட ஐடியா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,250 கிட்ட மறுபடியும் மார்க்கெட் வரும்போது நான் வந்து பை பண்ணுவேன். எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து 43,500 வரைக்கும் போகிறது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சுவிட்ச் ஓவர் பண்ணுறேன். ஸோ 50 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு வரணும். அதே சமயம் வந்து 5 மினிட்ஸில் எதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கணும், அல்லது 50 மினிட்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் பையோ செல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்ச் வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவே வந்து சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும். இது கொஞ்சம் சப்போர்ட் லெவல் மேலே ஃபார்ம் ஆனால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து என்ட்ரி நம்மளால் டைம் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்டாக என்ட்ரி நம்மளால் டேரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை வந்து உடைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் பிரேக்கர் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் வந்து நான் வந்து எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ 43,250 வந்து ஒரு சப்போர்ட். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டிலில் டேரெக்டாக சிங்கிள் கேண்டிலே இவ்வளோ தூரம் வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டிலில் வந்து எதிர் பிரேக் அவுட் ட்ரேடர்னால மட்டும் தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்படி இல்லைனா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் என்ட்ரி தான் பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸ் என்ட்ரி பிரேக் அவுட்டில் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் எடுக்க முடியும். லெவலில் எடுத்துகிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமீடியட் சப்போர்ட், ஸோ 43,250 தான் இமீடியட் சப்போர்ட். ஸோ நமக்கு வந்து எய்தர் இங்கே வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த சப்போர்ட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ரெட் கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் கேண்டிலோட லோ வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாப், நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வைக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.1 ரேஷியோ. சரிங்களா? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்தாலும் இந்த இடத்துல பையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இந்த ட்ரேட், இந்த ஷார்ட் மொமெண்ட்டை என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓவராலாக வந்து பையில் இருக்கனால நான் செல் சைடு என்னால் பார்க்க முடியல. ஸோ என்னோட வியூ வந்து லிமிட்டட் ஆகிடுச்சு இந்த கேஸில். ஏன் அப்படின்னா நான் டெய்லி பையே பார்த்துட்டு மறுபடியும் செல் வரும்போது என்னோட செல் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து என்னால் எடுக்க முடியல. பட் ப்ராப்பராக எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க. நம்மளோட ஸ்டாப் லாஸும் இந்த லெவலில் தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே லைட்டாக வந்துட்டு மறுபடியும் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு அது ரீடெஸ்ட் பண்ண கணக்கு தான். ஸோ இதோட வந்து மார்க்கெட் நமக்கு ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதே என்ட்ரியை நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸில் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நோட் பண்ணிக்கோங்க, 125 கேண்டில். சரிங்களா? இந்த கேண்டிலில் நம்ம அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400 நம்ம எடுப்போம். ஸோ 43,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 125க்கு எவ்வளோக்கு நம்மளால் என்ட்ரு ஆக முடியும், எக்ஸிட் ஆக முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து 43,400 புட் ஆப்ஷனோட சார்ட், ஜெரதா சார்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக 125 கேண்டில். ஸோ 125 கேண்டில் வந்து இதுதான் 125 கேண்டில். சரிங்களா?
நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம், இந்த கேண்டிலோட லோ பிரேக், அதாவது ரெட் கேண்டில் பிரேக் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 125 கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து லோ வந்து பிரேக் பண்ணுது, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ஐடியல் ப்ரைஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 ருபீஸ் கிட்ட தான் நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம 85 ருபீஸை கன்சிடர் பண்ணுவோமே. ஸோ 85 ருபீஸ் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் ஐடியில் வந்து இந்த ஹை, அதாவது இந்த க்ரீன் கேண்டில் கீழே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு லிமிட்டடாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரியாவுக்கு முன்னாடியே ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் முன்னாடியே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும் ஆப்ஷன்ஸில் இந்த புட் என்ட்ரி எடுத்திருந்தா, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பேங்க் நிஃப்டியில். இதே வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு நடக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஸோ 15 மினிட்ஸில் தான் நம்ம வந்து கிளாரிட்டியாக பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டில் அப்பர் பவுண்ட்ரி வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ வந்து அப்பர் பவுண்ட்ரியை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த அப்பர் பவுண்ட்ரி ஹால்ட் அடிச்சிருக்கு, சரிங்களா? இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு 43,170 வந்து பிரேக் பண்ணிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000, அப்புறம் அதையும் உடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,900 வரைக்கும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு அப்பர் சைடில் வந்து இந்த 43,350 கிட்ட உடைக்கணும். ஸோ 350 உடச்சா மட்டும்தான் நம்ம பை சைடு. அதுவும் வந்து எப்படி பை சைடு இமீடியட்டாக நம்மளால் போக முடியாது. நமக்கு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 43,350 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 43,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 43,500 வந்து ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ஆகணும் ஐடியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் ஈஸியாக இந்த ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்லாம் ஈஸியாக உடச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து மறுபடியும் பிரேக் அவுட் கீழே கொடுக்குதுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ரிவர்சல் கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வந்துடும், மறுபடியும் அந்த ரேஞ்சோட லோயர் ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இங்கே வரும்போது பெரும்பாலும் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் புட் சைடில் கிடைக்கும். இதையும் உடச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ் கைஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.